மெனு சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஸ்பெஷலான சீ ஃபுட் ரெசிபி நண்டு கறி தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, கறிவேப்பிலை கொஞ்சம் போல, அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன், ஒரு 15 சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க, 4 பச்சை மிளகாய், 4 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கிட்டத்தட்ட 1 கிலோ நண்டுங்க. இந்த நண்டு பேரு ஓலக்கால் இல்லைன்னா நீலக்கால் நண்டுன்னு சொல்றாங்க. நான் நல்லா நீட்டா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரே ஒரு காலை மட்டும். இந்த கால் இந்த ஷார்ப்பா இருக்கு இல்லையா, இது எப்பவுமே நீங்க நண்டு குக் பண்ணும்போது கட் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்க சாப்பிடும் போது அது உங்க வாயில குத்தாது. அதே மாதிரி நண்டோட அந்த கால்ல லைட்டா ஒரு சிசர்ஸ் வச்சு ஜஸ்ட் அதை கிராக் பண்ணி விடுங்க, அந்த ஷெல்ல மட்டும். ஸோ தட் அந்த நண்டு அந்த கிரேவில இருக்க மசாலா உப்பு காரம்லாம் அந்த நண்டுக்குள்ள நல்லா இறங்கிரும். அதே மாதிரி நண்டோட ஜூஸுமே நல்லா அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா குழம்புல போயிடும். அதனால லேசா சிசர்ஸை வச்சு இதை கட் பண்ண முடியலன்னா இப்படி ஒரு தட்டுல போட்டு நண்டை லைட்டா ஒரு இடிக்கல் வச்சு, ஒரே ஒரு இடி தான், ரொம்ப போட்டு அடிச்சு உடைச்சிடுறாங்க, லைட்டா ஒரு இடி. இந்த நண்டு தொக்குக்கு மசாலா அரைச்சிடலாம். அரை மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், நம்ம 4 தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறோம், அதுல 1 கைப்பிடி அளவு தக்காளி, நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்துல 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சுக்கலாம். கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்து, எண்ணெயில எப்பவுமே கடுகு நல்லா பொரியணுங்க கம்ப்ளீட்டா. அதே இது வெந்தயம் போடும்போது கொஞ்சம் கம்மி சூடு வச்சுட்டு வெந்தயம் போடுங்க, ஏன்னா டக்குன்னு கரிஞ்சிரும் வெந்தயம். நண்டு சூடு, அதனாலதான் வெந்தயம் சேர்க்கிறோம். வெந்தயத்தை கறியை விட்டுறாதீங்க, கசந்துரும். ஸோ இப்போ பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி எண்ணெயில அதை நல்லா வதக்கணுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நண்டு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல ஒரு டெக்னிக்கல் இஷ்யூங்க, அதனால இந்த ஒரு டிரான்சிஷன். ஸோ எடுத்து வச்சிருக்க 4 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம நிறைய வெங்காயம் சேர்த்துருப்போங்க. வெங்காயம் நிறைய சேர்த்து இந்த தொக்கு பண்ணும் போது நல்லா இருக்கும், இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீதி இருக்க சின்ன வெங்காயம் இப்படி ஃபர்ஸ்ட் பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு லேட்டரா சின்ன வெங்காயத்தை வதக்கி அப்படி பண்ணீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 4 தக்காளி அரைச்சது போக மீதியை இதோட போட்டுறோம். ஸோ இந்த தக்காளி நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சில வரணும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி இப்போ இந்த கிரேவி மாதிரி வரதுக்காக கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை குக் பண்ண விட்டுடலாம். ஸோ தக்காளி நல்லா குக் ஆகிட்டு இருக்கட்டுங்க, நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக இந்த தண்ணி கொஞ்சம் வத்தின பின்ன நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா இஞ்சி அண்ட் பூண்டு, அதை ஏற்கனவே பொடியா நறுக்கி வச்சிருக்கிறோம், அதை லேசா ரெண்டையுமே தட்டிட்டு சேர்க்கிறோம். ஜஸ்ட் இஞ்சி பூண்டு ஒரு ஃபிளேவருக்காக தான் சேர்க்கிறோம், ஜஸ்ட் அந்த வாசம்காக, அந்த கறிக்கு ஒரு வாசத்துக்காக சேர்க்கிறோம். அதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அவ்வளவுதாங்க, நண்டு போட்டுற வேண்டிதான். இந்த நண்டு ஓலக்கால் நண்டு நீலக்கால் நண்டுன்னு சொல்றாங்க பாரு, கால்கள்லாம் நீல கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல, ரொம்ப லேசா தான் இருக்கும் இந்த நண்டோட காலெல்லாம். நண்டுக்கு எப்பவுமே ஃப்ரண்ட்ல 2 கால் ஷார்ப்பா இருக்குங்க, பின்னாடி இந்த பக்கம் 4 கால், அந்த பக்கம் 4 கால், மொத்தம் 10 கால். இது கடல் நண்டு தான். இந்த நண்டு ரொம்ப சட்டுன்னு குக் ஆயிடுங்க. 10 மினிட்ஸ்
15 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த மசாலாவோட பிரட்டி விடுங்க. அந்த மசாலாலேயே கொஞ்ச நேரம் பிரட்டிட்டே இருங்க. இந்த நண்டுல ரொம்ப பெருசா ஃப்ளஷ் இருக்காது, பட் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த நண்டு தான் கிடைச்சிச்சு, சரி ஓகே இந்த ரெசிபி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது உங்களுக்கு வேற நண்டு, களி நண்டு, இந்த பெரிய நண்டு கிடைச்சா கூட அதுல கூட நீங்க இந்த டிஷ் பண்ணலாம். நண்டு சூடு, சளி, ஜலதோஷத்துக்குலாம் ரொம்ப நல்லது. வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி ஜலதோஷத்துக்குலாம் நல்லா தெம்பா இருக்கும். ஸோ நண்டுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க, ஜிங்க் ஜாஸ்தியா இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு சீ ஃபுட். அடிக்கடி வாங்கி சாப்பிடலாம், பட் ரொம்ப ரெகுலராகவும் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒரு 2 கை தண்ணியை லேசா அந்த மசாலால தெளிச்சு அந்த மசாலா நண்டு அந்த தண்ணியெல்லாம் ஒரு பரட்டி விட்டுடலாம். நண்டுல இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கம்மி பண்ணுதுன்னு ஸ்டடீஸ் சொல்லுது. இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் இருக்குல்ல, ஹார்ட் ரிலேட்டட் ரிஸ்க்ஸையும் கம்மி பண்ணுது. ஸோ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிற தேங்காய், தக்காளி, வெங்காயம், மசாலா, விழுதையும் இந்த நண்டோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அதை ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அது போக அந்த ஜார் அரைச்ச கொஞ்சம் தண்ணி அதையும் விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஜாஸ்தியா விட்டுடாதீங்க. எந்த குழம்புலையுமே தண்ணி ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப கவனமா பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்ட கையோட உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கூட குறையா இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கூட போட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால எப்பவுமே பார்த்து பக்குவமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா எல்லாம் போட்டு இந்த கிரேவி நல்லா குக் ஆகட்டுங்க. கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால கொஞ்சம் கூடுதலா தண்ணி விட்டுக்கிறோங்க. நண்டு எப்பவுமே இந்த கடல் பக்கங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நண்டு கிடைக்கும். அது போக இப்ப ஃப்ரோசன் நண்டு கூட கிடைக்குது. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான நண்டு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷான நண்டு கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ண விட்டுடலாம். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இது முருங்கைக்கீரைங்க, பாருங்க என்ன பிரிஞ்சிச்சு. ரொம்ப இலையா இருக்கும்ல முருங்கைக்கீரை இலை, அதை பறிச்சு ஒரு கைப்பிடி நண்டு குழம்பு, நண்டு தொக்குல எல்லாம் நீங்க அந்த முருங்கைக்கீரை மேல ஃபினிஷிங் கொத்தமல்லி சேர்ப்போம்ல, அது மாதிரி இதை போட்டு ஃபினிஷ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இதை நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுவீங்க. நண்டு குக் ஆயிடுச்சுன்றது அதோட ஷெல் ஆரஞ்சு கலர்ல மாறுங்க, தெரியுதா? ஆரஞ்சா அப்படின்னா கிராப் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ முருங்கைக்கீரை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷங்க குக்கானா போதும். அது நல்லா பிஞ்சு இலை தான், அவ்வளவுதாங்க. நம்ம நண்டு தொக்கு, நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசையோட, இட்லியோட எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இது நீங்க தான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.